குழந்தைங்களா, கதையை ஃபுல்லா பாருங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு நாள் நாக்பூர்ன்ற காட்டில் கோடை காலன்றனால வெப்பம் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஒரு காட்டில் பறவைங்க தங்களுக்குள்ள இப்படி பேசிக்கிட்டாங்க. ரோசி, என்னால இந்த வெயில்ல வீட்டுக்குள்ள வேலையே செய்ய முடியல. ரொம்ப அனலா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. பக்கத்துல ஒரு மரம் இருந்தா கூட காத்து வரும். சுத்தமா காத்தே வரல. ரொம்ப சூடா இருக்கு வீடே. ஆமா மிட்டு அக்கா, எனக்குமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. நம்ம வீட்ல வச்ச மரம் கூட காஞ்சு போய் நிக்குது. நிழலுக்கு கூட இடம் இல்ல. என்ன பண்றதுன்னே தெரியல. அடிக்கிற வெயிலுக்கு நம்ம போட்டிருந்த மேல் கூரையே தீப்பிடிச்சு எரிஞ்சிரும் போல. அந்த மாதிரி வெயில் அடிக்குது. நம்மளுக்கே இந்த வெயில் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாவம் நம்ம குழந்தைங்க என்னதான் பண்ண போறாங்கன்னு தெரியல இந்த வெயில்ல. அப்படின்னு 3 பறவைகளும் தங்களுக்குள்ள இப்படி பேசிக்கிட்டே இருந்தாங்க. மறுநாள் பிங்கியும் சிட்டுவும் பால் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டாங்க. சிட்டு, என்னால இந்த வெயில்ல விளையாடவே முடியல. ரொம்ப வேர்க்குது. ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கு. இங்க நிழல் கூட இல்ல. நம்ம சாயந்தரமா இங்க வந்து விளையாடலாமா? பிங்கி, எனக்கும் அப்படிதான் இருக்கு. சரி, நம்ம சாயந்தரமா இங்க வந்து விளையாடலாம். நான் வீட்டுக்கு போறேன். அம்மா அம்மா, எனக்கு வெளியே விளையாடவே பிடிக்கலம்மா. ரொம்ப வேர்க்குதுமா. இங்க வீட்டுக்குள்ள வந்தா கூட ரொம்ப அனலா இருக்குமா. நம்ம வீட்ல ஒரு மரம் கூட இல்ல. காத்தே வரலம்மா. கசகசன்னு வேர்க்குதுமா. ஆமா செல்லம், இந்த வருஷம் என்னமோ இப்படி ஒரு வெயில் அடிக்குது. வீட்டுக்குள்ளேயும் இருக்க முடியல, வெளியவும் இருக்க முடியல. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அம்மா, தண்ணி ரொம்ப சூடா இருக்குமா. என்னால இந்த தண்ணிய குடிக்கவே முடியலம்மா. தண்ணி குடிச்சாலும் தாகமே தீர மாட்டுதும்மா. அம்மா, எனக்கு குளிர்ச்சியான தண்ணி தாம்மா வேணும். எனக்கு இந்த தண்ணி வேணாம்மா. சிட்டு, வெயில் காலத்துல தண்ணி கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் நமக்கெல்லாம் இந்த காட்டுல தண்ணி இருக்கிறதே பெரிய விஷயம். நம்ம வீட்டுல வேற தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கு. நான் போய் தண்ணி தான் எடுத்துட்டு வரணும். இப்போதைக்கு இந்த தண்ணிய குடி. நம்ம வீட்டுல என்ன தண்ணி இருக்கோ அதை குடி. நான் எங்க போறது குளிர்ச்சியான தண்ணிக்கு? நீ இந்த தண்ணியை குடிச்சிட்டு நான் போய் ரோசி ஆண்டி கிட்ட போய் எங்கேயாவது தண்ணி இருக்குமான்னு பார்த்து வீட்டுக்கு எடுத்துட்டு வரோம். ரோசி, என்னோட வீட்டில் தண்ணி தீர்ந்து போச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி தான் இருக்கு. நம்ம எங்கேயாவது போய் தண்ணி கிடைக்குதான்னு பார்த்து கொண்டு வரலாமா? சரி ராணி அக்கா, நம்ம 2 பேரும் போகும்போது மிட்டு புறாவையும் சேர்த்து கூட்டிட்டு போலாம். அவங்களுக்கும் தண்ணி தீர்ந்து தான் போயிருக்கும். நம்ம 3 பேரும் போய் எங்கேயாவது தண்ணி கிடக்கான்னு பார்க்கலாம். அப்படின்னு பேசின 3 பறவைகளும் ஆளுக்கு ஒரு பானையை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து தண்ணியை நோக்கி புறப்பட்டாங்க. என்ன ரோசி, அடிக்கிற வெயிலுக்கு மரத்துல கூட இலைகள் இல்லை போல. அடிக்கிற வெயில் அந்த மாதிரி இருக்கு. என்னமோ இந்த வருஷம் இந்த மாதிரி வெயில் அடிக்குது. அப்படின்னு பேசிக்கிட்டே அங்கேருந்து 3 பறவைகளும் பறந்து போனாங்க. என்ன மிட்டு அக்கா, இங்க இருந்த குளத்தவே காணோம். ஒரு துளி தண்ணி கூட இல்ல போல. குளம் இப்படி வத்தி போய் இருக்கு. ஐயையோ, என் வீட்டில் கொஞ்சோண்டு தண்ணி தான் இருக்கு. அது கொஞ்சம் கூட ஒரு நாள் கூட பத்தாது. தண்ணி இல்லாம என்னால் வீட்டுக்கே போக முடியாது. நம்ம இங்க பக்கத்துல ஏதாவது குளம் இருக்கான்னு பார்த்து அங்கிருந்து தண்ணி எடுத்துட்டு போலாம். ஆமா ராணி அக்கா, என் வீட்லயும் தண்ணி இல்ல. இப்ப இங்க எங்கேயாவது பார்த்து தண்ணி எடுத்துட்டு போனாதான் உண்டு. நம்ம 3 பேரும் பக்கத்து காட்டுக்கு போய் ஏதாவது தண்ணி இருக்கான்னு பார்க்கலாம். அப்படி சொன்ன 3 பறவைகளும் பக்கத்து காட்டுக்கு தண்ணி எடுக்கிறதுக்காக பறந்து போனாங்க. தோழிகளா, என்னால் பறக்கவே முடியல. இந்த வெயில்ல காற்று கூட அடிக்க மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. இன்னும் கொஞ்சம் பக்கத்துல தான் ராணி அக்கா அந்த கிணறு இருக்கு. அந்த கிணத்துல தண்ணி இருந்தாதான் நம்ம வீட்டுக்கு தண்ணி எடுத்துட்டு போக முடியும். வாங்க போய் பார்க்கலாம். ஒரு வழியாக அந்த 3 பறவைகளும் கிணத்து பக்கம் வந்தாங்க. ராணி அக்கா,
இந்த கிணத்துலயாவது கொஞ்சம் தண்ணி இருக்கு. ஒரு வழியா தண்ணியை கண்டுபிடிச்சிட்டோம். வேகமாவே நம்ம வீடு போய் சேரணும். ஆமா, இந்த கிணத்துலயாவது தண்ணி இருந்ததே ரொம்ப பெரிய விஷயம். அக்கா, இந்த வருஷம் வெயில் அடிச்சாலும் ரொம்ப அதிகமா வெயில் அடிக்குது, மழை பெஞ்சாலும் ரொம்ப அதிகமா மழை பெய்யுது. இந்த வருஷம் நார்மலாவே இல்ல. ஆமா ரோசி, மழை காலத்துலயும் எங்கேயும் வெளியே போக முடியல, வெயில் காலத்துலயும் எங்கேயுமே வெளியே போக முடியல. இந்த வெயில்ல வெளியே போனா தலையே சுத்துது எனக்கு. இப்படியே பறவைங்க எல்லாம் கோடை காலத்தை பற்றியே பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படியே கொஞ்ச நாட்களும் ஆச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மழை காலமும் வர ஆரம்பிச்சது. ராணி அக்கா, மிட்டு அக்கா, நான் இந்த வருஷம் மழை காலம் வரும்போது நம்ம வீட்டு முன்னாடி மரங்களை நடலாம்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன கன்றுகளை நட்டா நாலு பின்ன கொஞ்சம் பெரிய மரமா வளர்ந்துரும். அடுத்த கோடை காலத்துல நம்மளுக்கு அந்த இது நிழல் தந்து கொஞ்சம் உதவியா இருக்கும். ஆமா ரோசி, நீ சரியாக தான் சொல்ற. அடுத்த மழை காலம் வரும்போது நம்ம 3 பேரும் சேர்ந்து இந்த இடத்துல மரக்கன்றுகளை நடலாம். ஒரு 5-6 மரக்கன்றுகளை நட்டா நம்மளுக்கு வெயில் காலத்துல அது ரொம்பவும் உதவியா இருக்கும். ஆமா புலிகளா, நம்ம தண்ணி எடுக்க பக்கத்து காட்டுக்கு போயிருந்தோம்ல, அந்த காட்டுல மரங்கள் நிறைய இருந்தனாலதான் அந்த கிணத்துல கொஞ்சமாவது தண்ணி இருந்தது. இப்படின்னு சொல்லி பறவைங்க 3 பேரும் தங்களுக்குள்ள இப்படி பேசிக்கிட்டாங்க. அப்படியே கொஞ்ச நாட்களில் மழைக்காலமும் வந்தது. அப்போ குருவிங்க எல்லாம் ராணி அக்கா, நம்ம இப்போ நம்ம வீட்டு முன்னாடி மரக்கன்றுகளை நட்டா ரொம்ப நல்லா இருக்கும்க்கா. மழையில அது துளிர் விட்டு நல்லா வளர ஆரம்பிச்சிரும்க்கா. சரி ரோசி, நம்ம இப்பவே அந்த மரக்கன்றுகளை நட ஆரம்பிக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு 3 பறவைகளும் தங்களோட வீட்டு முன்னாடி ஆளுக்கு ஒரு மரக்கன்றுகளை நட்டாங்க. எப்படியோ ராணி அக்கா, நம்ம வீட்டு முன்னாடி மரக்கன்றுகளை வச்சாச்சு. இனிமே இதுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் பெரிய மரமா வர வரைக்கும் நல்லா பார்த்துக்கணும். ஆமா மிட்டு, நம்மளுக்கு இந்த வருஷ வெயிலுக்கு சரியா வந்துடும். மரம் நிழலும் கரெக்டா இருக்கும். இப்படியே கொஞ்ச நாட்களும் கடந்து போச்சு. அக்கா, நம்ம மழை காலத்துல இந்த மரங்களை நட்டது நம்மளுக்கு இப்ப எவ்வளவு பயனா இருக்கு பார்த்தியா? நம்ம வீட்டு பக்கத்தை பார்த்தியா எவ்வளவு பசுமையா இருக்குன்னு? நல்ல ஜில் ஜில்னு காத்து கூட நல்லா வருதுக்கா. வீட்டுக்குள்ள படுத்தா தூக்கம் அப்படி வருதுக்கா. ஆமா ரோசி, நான் கூட போன வருஷம் வெயில் காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா இப்ப அப்படி இல்லை. வீட்டுக்குள்ள படுத்தா நல்ல தூக்கம் வருது. என் குழந்தை கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கான். தண்ணி கூட அவ்வளவா சூடாகவே இல்லை. இனிமே நம்ம மரங்களை வெட்டவே கூடாது. நம்ம வீட்டு முன்னாடி எப்பவும் மரம் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஆமா ராணி அக்கா, இந்த வீட்டு முன்னாடி நம்ம மரங்களை வச்சனால நம்மளுக்கு காற்று கூட ரொம்ப சுத்தமான காற்று வருமா அக்கா? நான் ஒருவ சொல்லி கேள்விப்பட்டேன். இனிமேல் மரத்தை நம்ம எப்பவுமே வெட்டக்கூடாதுக்கா. குழந்தைங்களா, இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம வீட்டுல ஒரு மரம் வளர்க்குறனால நம்ம நல்ல காற்றை சுவாசிக்க முடியும். வெயில் காலத்துல கூட நம்மளுக்கு அந்த மரம் மூலயமா ஒரு நிழல் கூட கிடைக்கும். குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.